Day 2 in பாண்டிச்சேரிங்க. இந்த வீடியோலலாம் வரும் தெரியுமா, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆச்சுன்னா நம்ம கடைசி நிமிஷத்தில் அவசரமாக கிளம்பி போவோம்லாம், அதே கணக்கு தான். மணி இப்போ வந்து 9:50. நாங்கள் எங்களுக்கு 10 மணி வரைக்கும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் மகாமகி வந்து தைரியமாக தனியாக போயிட்டேன், கீழே ஃபஸ்ட்டே போயிட்டு நான் போகிறேன் அப்படி பெரிய மனுஷி மாதிரி. இது என்ன தைக்க வச்சிருக்கு? மௌத்தப்பு நல்லா ஜக்கம்மா மாதிரி இருக்கா. சதீஷ்ட எய்தாப்பில் ஒரு மரம் இருக்குங்க, அதில் நிறைய காய் இருக்குது. அது என்ன மரம் என்ன காயின்னு கேட்குறேன். உடனே வேணுந்தமா சொல்லுவான், அதை சாப்பிட்டு பாரு விஷக்காயா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதுதான் இதில் இருக்குது, என்ன காயின்னு தெரியல. அநேகமாக இது வந்து விஷக்காயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்த்தா அத்திப்பழமா இல்லை, அது எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, பெரிய பெரிய இலையாக இருக்கும். இது இல்லை, கண்டிப்பாக இது விஷக்காய் தான். இந்த காய் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பாண்டியில் ஆரோவில் வந்திருக்கோம். லக்கிலி எங்களுக்கு அந்த பாசஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, அங்கே சோல்ட் அவுட் ஆகலை, அதனால் வாங்கிட்டு இப்போ அந்த மந்திருக்கு போகிறோம். எஸ், லெட்ஸ் கோ. எது நீ அப்படி நினைச்சிட்டியோ? மகி வந்து இந்த நீ அங்க அந்த மியூசியம்ல குட்டியா ஒன்னு பார்த்தேல கோல்டன், அதுதான் இது. இத வந்து மகி வந்து சொன்னது மீட்டியார்னு. அவருக்குல திடீர்னு கேட்க வாரத்துல இருந்தா அவன் நினைச்சு நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம்ல. ஒன்னே அடிக்க நெல்லு. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். ரொம்ப 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 நடந்தோம். ஆமாம், உள்ளே போக முடியாது, வே இருக்குமா உள்ள, எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த சைட் பார்த்தீங்கன்னா யாருமே ஆளே இல்லை, அங்கே மட்டும் கொஞ்சம் பேர் ரன்னிங் போகிறாங்க. அழகாக இருக்கானா பார்க்க. இது என்னதுன்னா நான் தள்ளிட்டேனே. மாத்திரை இதுதான் இங்கேயும் இருக்கு, ஆனால் இது வந்து எல்லாம் வந்துட்டோம். நம்ம மகி வந்து ஃபோட்டோ எடுத்து தீரல் அவளுக்கு. மரத்தையே பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் அதுலேருந்து வரக்கூடியது கீழே இறங்கியிருக்கு. ஆமாடா, ஆனால் பஸ்ஸில் நிறைய பேர் வெயிட் ஆகிறாங்க. பாருங்க, எல்லா விழுதுகளும் கீழே இறங்கி மண்ணில் விழுந்துருக்கு. அது என்னதுப்பா? இது வேறையா? விரிஞ்சு இருக்கு. அதான் மரத்தோட தண்டு அண்ணா இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, மரத்தோட மெயின் தண்டு அது. ஆனா கீழே விழுத எல்லாமே மண்ணில் இறங்கி இருக்கு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது இப்படி விரிஞ்சு இந்த ஏரியாக்கே ஷேடு கொடுக்கு. சூப்பரா இருக்கு. இந்த ஏரியாவே கவர் பண்ணியிருக்கு இந்த ஒத்த மரம். அவ்வளோ வருஷம் முன்னாடி பழமையான மரமாக இருக்கும். நைஸ். பஸ்ஸுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி போகும்போது ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸில் போயிடலாம்னு நினச்சோம். அப்பா, இதுக்கு இதில் வெயிட் பண்ணதுக்கு நம்ம நடந்து போயிடலாம். ஓடியா நடப்போம், நல்ல ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு பஸ்ஸில் வேண்டான்ட்டா நிறைய பேர் அண்ணா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு பாட்ரி ஒர்க் ஷாப் இருக்குது. 15 மினிட்ஸ்க்கு 250 ஒரு பர்சனுக்கு. ஸோ குட்டீஸ்க்கு வந்து எனக்கு ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நமக்கு லைட்டாக அப்படியே அங்கே ஸ்லோவாக
ஒன்றும் இல்லை ஒன்றும் நீ அப்படி ஸ்லோ அப்படி பண்ணு. மகா அழகா பண்ணிட்டியே. அவ்வளோதான் எடுத்துரு, அவ்வளோதான். ஒரு கட் பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்துடலாம். ஆக்கி இங்கே தடபுடலாம் பண்ணிட்டு இருக்க அவருக்கு. அதான் சுவீனியர் ஷாப்பில் இது பாருங்க என்ன க்யூட்டாக இருக்குது. அதோட இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு இதெல்லாம். ஆமா குட்டியா சாம்ஸ் எல்லாம் போட்டு பிரேஸ்லெட்ஸ் பண்ணுறது. ஹேண்ட்மேட் இயர்ரிங்ஸ். அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு நம்ம இந்த மேக்னெட்டில் பார்த்துருக்கலாம். பத்தியா அம்மைக்கு அப்பாவும் மகாவும் என்ன பண்ணுவாங்க இது பார்த்தல. இது பாதி இது க்ளோசர் லுக். ரீசைக்கிள் உண்டான ஷாப்பு. இங்கே வந்து கேசட்டில் பண்ணியிருக்காங்க. பாட்டில்ஸை க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி. ஸோ எல்லாமே அப்சைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ். பேப்பரில் இதை விட ஹைலைட்டாக இங்கே வருங்க பாட்டில் கேப்பில் அழகாக இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய பொட்டிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க பொங்கல்னால. இங்கே ஃபுல்லாக இல்லைடா, இங்கே ஃபுல்லாக அந்த பொட்டிக் சாட் இருக்குது. இன்னைக்கு வந்தவங்க பயங்கர கூட்டம். ஏதோ ஒரு விழாலாம் நடக்குது. பாண்டிச்சேரி. அப்பா பாய். மஹி பாய். பாய் பாண்டி. மையாக்கு கொய்யாவா. யாருக்கெல்லாம் ட்ரெயின் ஜேர்னியில் ஃபுட்டு பிடிக்கும்னு இல்லைங்க. நாங்கள் இங்கே கொய்யாப்பழம் அங்கே பாருங்க பொடி வச்சு வாங்கியிருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. என்னென்னா ஸ்விக்கியில் வந்து ட்ரெயினில் ஃபுட்டுன்னு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸ்விக்கியில் போயிட்டு டெலிவரி ஆன் ட்ரெயின்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் பிஎன்ஆர் கேட்கும். பிஎன்ஆர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ஜேர்னியை பார்த்துட்டு லன்ச் இருக்குன்னா லஞ்சுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது, டின்னருக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்குது. நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து லஞ்சு முன்னாடி ஏறணும். ஸோ எங்களுக்கு வந்து விழுப்புரத்தில் நான் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டேன். அங்கேருந்து இங்கே டெலிவரி தந்தாங்க. நம்ம சூப்பராக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம்.
இனி டின்னருக்கு வந்து இன்னொரு ஊரில் அதுலேயும் காணிச்சிச்சு. அது அந்த டைமில் நீங்கள் மேக்ஸிமம் 40 மினிட்ஸோ 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணணும். கீழே விழுந்தது இருக்காது, அது கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால இதாயிரும். சரி பாருங்க, நல்ல பொடி போட்டு. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ தாங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம். மணியை பார்த்துக்கோங்க, மணி மார்னிங் 3 o'clock. நைட்டு சதீஷ் வந்து டின்னருக்கு நாங்கள் ஸ்விக்கியிலேருந்து ஆர்டர் பண்ண ஷவர்மா சாப்பிட்டாங்க. ஆனால் ஒரே பசியம், அதனால இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். எங்கள் ஊரில் ஓவர் நைட் விடிய விடிய ஒரு கடை திறந்துருப்பாங்க, அங்கே தான் போகிறோம். எஸ், இருட்டில் போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு சதீஷை மட்டும்தான் கொடுப்பாங்களாக்கும். பாருங்க, புல்லட்ல டுப்பு டுப்பு டுப்புன்னு இந்த ரோட்லேயே நாங்கள் தான் போகிறோம். அங்கேயா? ஆனால் இந்த ரோடு பாருங்க, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். நம்மலாம் 20s பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் 35s and 40s பண்ணுறோங்க. வந்துட்டோம் பரோட்டா. நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கப்பா? காஃபி குடிக்க 2 கடை வந்துடும். அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் போன வாரம் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாட்டு நான் என் பேக்கை பொண்ணு போல் வச்சுருக்கேன். முன்னாடியே வச்சுருந்தேன். மித்ரா இருக்காளா? ஏன் மித்ரா தூங்கிட்டு இருக்காளா? அப்போ எழுப்பிட வேண்டிதான். நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நான் கொலை பசியில் வந்திருக்கேன். கொலை பசிக்கு இங்கே இருக்கா சாப்பாடு? பெருசாக இல்லையா? நான் ரொம்ப கொலை பசியில் இருக்கேன். மகா லைட்டை போடு, சராச்சி என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். நீ அப்போ வீடியோ போட்டிருந்த எல்லாமோ கறி, அது நேரத்தைக்கா? நான் அது இன்னைக்குலாம் நினச்சேன். இது என்னத்த? சரி சாப்பிடுவோம். வந்த கையோடி சாப்பிட வேண்டியதுதான். லேட்டராக கொடுத்தேன், பட் எனக்கு ரொம்ப ஹங்க்ரி. இது வந்து பீன்ஸ் பொரியல். பைத்தங்கம்மா நீ சாப்பிட்டாச்சா? அதுக்கப்புறம் இது என்னது? வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் புளிக்கறி. அதுக்கப்புறம் பப்படம். எனக்கு ஒரு பப்படம் இருக்கதே ஒன்று இருந்தா. ஐயோ, சண்டை போடாதீங்க, பப்படத்துக்கு சண்டை போடாதீங்க. இந்த மாதிரி கிட்ட வந்து காணி மக்கா. இதுதான் என்னோட லஞ்ச். நல்லா இருக்கா? மித்ரா தூங்கிட்டு இருந்தால, உள்ள ஒரே அழுகை சத்தம் கேட்டியா? மகா போச்சு, கப்சிப். அழுகை எங்க போச்சுன்னு தெரியல. அவ அக்காட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கத பாருங்க. மித்து யார்கிட்ட இருக்க? அக்காட்ட இருக்கியா? அக்காட்ட போனோன்னு அழுக நின்னுட்ட. இந்த கை எதுக்கு தெரியுமா கேக்குது? இந்த குட்டி கை 2 காணி ஓப்பன் ஓப்பன். இந்த 2 கடலைக்கு வேண்டி.
நேற்று நாங்கள் ட்ரெயினில் போனோம்ல ஒன்ன மாதிரியே ஒரு பேபியை பார்த்தோம் தெரியுமா பேபி சொல்லு பேபி மகா இதை மியூட் பண்ண மித்து ஒன் சொல்லு பேபி சொல்லு சொல்ல மாட்டாளாம் எவ்வளவு பொறுப்பான பையன் மாறாவ பேரு என்ன ஒரு பொறுப்பு இவர் வாரியில வச்சு தூக்கவா இவருங்க கட்டிலுக்கு அடியில போய் தூக்கம் டேய் ஒயிட் ஷர்ட்டடா எந்தி அழுக்காவும் ஸோ அம்மா வந்து நல்ல ராகி மாவு ராகி தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கா அதை வச்சு நைட்டு டின்னருக்கு தோசை ஓகே அம்மா என்ன பண்ணிருக்க நல்ல ஜோராத்து துவையல் துவையல் அரைக்க முன்னாடி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பசிக்கு துவையல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு சூப்பர் ஆனால் பொங்கி பாருங்க